ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல். இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிஃப்டி. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் ஆர் டார்கெட் ஆஃப் 25,700 லெவல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இன்னைக்கு 25,000 பிரேக் பண்ணி டிசிசிவாக க்ளோஸ் வச்சாலுமே இட்ஸ் ஸ்டில் பிட்வீன் த ரேஞ்ச் ஆஃப் 25,200 டு 24,400. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த ரேஞ்சை உடைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் ஆனால் 25,700 25,800 ரீச் பண்ணும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ் லாங் அஸ் டசன் பிரேக் 24,400 லெவல்ஸ் ஆர் 23,800 லெவல்ஸ், இந்த ரெண்டு லெவல்ஸையும் உடைக்காத வரைக்கும் ஐ ஒன்ட் கன்சிடர் ஆஸ் அ பியரிஷ் சைன். ஸோ வி மே ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஃப் இட் டச்சஸ் 25,700 25,800 லெவல்ஸ் டச் பண்ணும் பட்சத்தில் I will consider partially booking my profits. ஸோ இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பர்டனிங் டு நிஃப்டி. கோல்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டில் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் சே 3,500 டு 3,100 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இஃப் அட் ஆல் தெர் இஸ் சம் சைன் ஆஃப் கரெக்ஷன் அப்படின்னா we can consider investing at that point in time. ஸோ அது வரைக்கும் கோல்டு அண்ட் either selling நாட் buying. வில் வெயிட் அண்ட் வாட்ச். எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி வருதா, இல்லை ஒரு டீப் கரெக்ஷன் அந்த சடன் ஃபால் வந்து அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வருதான்றது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ திஸ் இஸ் பர்டனிங் டு கோல்ட். அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இஃப் இட் கம்ஸ் டு டீசன்ட் பையிங் லெவல்ஸ் அப்படின்னா ஐ டெஃபினெட்லி கன்சிடர். ஏன்னா கோல்டு ரேலி ஆன அளவுக்கு சில்வர் இன்னும் ரேலி ஆகலை. ஐ பர்சனலி பிலீவ் சில்வர் ஹேஸ் சம் பொட்டன்ஷியல் டு கோ அப் சைட். ஸோ அதுவுமே ஐம் வெயிட்டிங் ஃபார் சம் சார்ட் ஆஃப் அ கரெக்ஷன் டு இன்வெஸ்ட். ஸோ அது வருன்ற பட்சத்தில் டெஃபினெட்லி வி கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் சில்வர். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் போர்ட்ஃபோலியோ இஸ் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா there is nothing to worry much. PSU பேங்க்ஸ் மட்டும்தான் ஸ்லைட்லி நெகட்டிவ். மிச்சபடி எல்லாமே வச்சுருந்தா பாசிட்டிவ் டெரேன் தான். அண்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நம்ம இன்வெஸ்ட் பண்ண லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 11.5% ஏறி. ஸோ தேர் இஸ் அ குட் டீசென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கரெக்ஷன் அப்படின்னா we can try and accumulate at that stage. If and only if there is a steep correction in PSU banks, I'll consider investing in it. But other than that, I'm not investing in any of the indexes as of now. So we still have one more week to go, and I don't see any big corrections coming up. And I hope you still remember, I'm expecting somewhere around July mid-க்குள்ள trend reversal, or let's say July mid-க்கு அப்புறம் trend reversal எதிர்பார்க்குறேன். Fingers crossed. Hopefully நிஃப்டி அதுக்குள்ளே நம்ம சொன்ன டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு வந்துடுறேன். So this is pertaining to our investments and in our portfolio. பாண்ட்ஸில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் பாண்ட்ஸ் வாங்கலாமா, இல்லை என்னோட ஈக்விட்டியில் இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு பாண்ட்ஸ் வாங்கணுமா, இல்லை பாண்ட்ஸை எந்த மாதிரி டைமில் வாங்கலாம், நிறைய பேர் சொல்கிற மாதிரி பாண்ட்ஸில் ரிஸ்கே கிடையாதா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை ரிஸ்க். ஸோ பாண்ட்ஸை பேசிக்கலி நம்ம 4 பிரிச்சுக்கலாம். ஒன்று அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் பாண்ட், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் பாண்ட், இன்னொன்று மீடியம் டேர்ம் பாண்ட், அண்ட் லாங் டேர்ம் பாண்ட். ஸோ இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் பாண்ட் அப்படின்றது எப்படின்னா, நான் பர்சனலாக எப்படி இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸும் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். தென் யூ வில் கெட் அ கிளாரிட்டி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் பாண்ட் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, என்னோட கிரெடிட் கார்டு பில்ஸ். லெட்ஸே நான் இன்றைக்கி ஒரு 10,000 ருபீஸ் கார்டில் ஸ்வைப் பண்ணுறேன். அண்ட் எனக்கு ஒரு 50 to 55 days டைம் சைக்கிள் இருக்குது. ஸோ அந்த 50-55 days வரைக்கும் என்னோடய பேங்க்கில் வச்சுருந்தேன்னா அதுக்கு வர சேவிங்ஸ் ரேட் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸை லெட்ஸே நான் இன்னைக்கு 10,000 ஸ்வைப் பண்ணுறேன். அந்த வெரி சேம் டே நான் அந்த 10,000 ஐ மூவ் டு ஓவர் நைட் ஃபண்ட்ஸ், விச் இஸ் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். ஸோ இதில் ஆன் ஆனுவல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 5 to 6% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இது ரொம்பவுமே சேஃப். அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்கள் லிக்விட் பண்ணோம்னாலும் யூ கேன் லிக்விடேட். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மார்க்கெட் இப்போ வாலடைலாக இருக்குது, பீக்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலை. அப்படின்ற போது ஐ ஹாவ் டு பார்க் மை மணி சம்வேர். அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சேன்னா எனக்கு ரொம்பவுமே கம்மியான வட்டி தான் கிடைக்கும். லெட்ஸே அதே பணத்தை நான் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது தேர் இஸ் அ லாக்இன் பீரியட். அண்ட் லெட்ஸே நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அண்ட் ஒரு மந்த் அண்ட் ஹாஃபில் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா ஐ ஹாவ் டு ப்ரீ க்ளோஷர் பெனால்ட்டி கட்டி தான் நான் என்னோடய பணத்தை வெளியே எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணணும்.
அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எஃப்டி ரிட்டர்ன்ஸுமே லீடிங் பேங்க்ஸில் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு அதர் ஆல்டர்னேட் வேணும் அப்படின்ற இடத்துல தான் அண்ட் கன்சிடரிங் திஸ் லிக்விட் ஃபண்ட். ஸோ லிக்விட் ஃபண்ட்லேயும் அதே உங்களுக்கு 6 to 7% ரிட்டர்ன் தான் கிடைக்கும். பட் ஐ ரெக்கமெண்ட் திஸ் ஃபார் சம்திங் அபவ் 30 days to 3 months ஹொரைசனில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திஸ் இஸ் ஐடியல். அண்ட் ஈவன் இஃப் சம்மன் இஸ் கன்சிடரிங் டு இன்வெஸ்ட் இன் எமர்ஜென்சி ஃபண்டுனாலும் they can invest in this. So இது pertaining to liquid funds. For my medium term, I usually prefer corporate bonds. And corporate bonds may I don't recommend buying directly from any portal. இப்போ இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் avenues which is better than even investing in debt mutual fund அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்பிஎஸ் தான். என்பிஎஸ்ல as everyone knows there is tier 1 and tier 2. இந்த tier 2ல தான் I usually park my money in corporate bonds. இந்த என்பிஎஸ்ல வர கார்பரேட் பாண்ட்ஸில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா their expense ratio is relatively less when compared to any debt mutual funds. On an average, they are somewhere less than 0.09% versus ஒரு debt mutual fundல it's somewhere between 1%. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் in the longer run, you will have better returns when you invest through NPS Tier 2. That is one. And second thing பார்த்தீங்கன்னா இது pension based ஃபண்டுன்றதுனால they usually invest in only in AA and AAA rated bonds. And for the very same reason, there is a lot of regulations. So to an extent, it's much regulated than your debt mutual funds. But இதில் ரிஸ்கே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இதில் இருக்கிற மேஜர் ஒரு பிகஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் தான். இஃப் யூ ஃபாலோட் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் இனிஷியல்னு சொல்லிட்டு இருப்பேன் ஐ இன்வெஸ்டிங் ஹெவிலி இன் பாண்ட்ஸ் அப்படின்னு. அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் என்னென்னா அப்போ வந்துருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அந்த மாதிரி. ஸோ லெட்ஸே நான் ஒரு 8% ஒரு 7% விற்கிற பாண்டை வாங்குறேன் அப்படின்றது ஃபாலோயிங் மந்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது என்னுடைய கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும். பட் ஆன் த ஃப்ளிப் சைட் ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ரெஜிமில் இருக்கும்போது நான் ஒரு கார்பரேட் பாண்டில் என்டர் ஆகிறேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆகும் பட்சத்தில் யூ வில் சி லாஸ் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த கார்பரேட் பாண்ட்ஸும் சரி to an extent government bonds mean we should know when to enter and to an extent we should also know when to exit. So hope I am clear. And government securities பொறுத்த வரைக்கும் I don't invest through any avenues. Directly portalலே secondary marketல you can buy. So there are few calculations you have to do to calculate your yield to maturity and then அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா you have to buy. அண்ட் லெட்ஸ் சே இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே ஏறினாலும் சரி கீழே ஏறினாலும் சரி எனக்கு கவலை இல்லை. தோ இட் வில் ஷோ நோஷனல் லாஸ் எண்ட் ஆஃப் த டே ஐ கெட் மை மனி பேக் வித் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. பட் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் when it comes to கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது டிஃபால்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் nil. ஸோ அதனால தான் நான் டைரெக்டாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஒன். அண்ட் when it comes to corporate bonds there are chances it can default. என்னதான் AA ரேட்டட் AAA ரேட்டட் பாண்ட்ஸாகவே இருந்தாலும் there are chances it can default. அப்படின்றதுனால ஐ இன்வெஸ்ட் through மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட் அண்டர்லைனில் ஐ கீப் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச்.